Good morning, dear children. Today we discuss the topic is Introduction to Macroeconomics. So the economics is classified into two branches. That is, first one is microeconomics and second one is macroeconomics. So the economics is divided into two branches. First one is microeconomics and second one is macroeconomics. So the father of macroeconomics, who is the father of macroeconomics? The father of macroeconomics is J.M. Keynes. So who is the father of macroeconomics? The father of macroeconomics is J.M. Keynes. Okay, so the word micro mean small and macro mean large. So now Waring economics and the co-recipient of the first Nobel Prize in Economic Sciences coin Ragnar Frisch. It is launched in 1933. Macroeconomics. So micro means small, macro means large. So it is launched in 1933. So the macroeconomics is a modern form is began with John Maynard Keynes. So the macroeconomics in its modern form is launched, that means began with John Maynard Keynes and his book. So the general theory of employment, so interest, first one is the general theory of employment, then interest and money. So they published in 1936. So the Keynes offered Great Depressions. So Great Depression means மந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ இந்த டிப்ரெஷன் நம்மளுக்கு வரும்போது குட்ஸ் ரிமைண்ட் அன்சோல்டு, குட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு சேலாகாத ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கும். தென் ஒர்க்கர்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஒர்க்கருக்கு எந்த ஒரு வேலையுமே இருக்காது. ஸோ ஒர்க்கர்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கீன்ஸ் இஸ் ரிகார்டட். ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது யார், இதுக்கு தீர்வு காண்றது யார் அப்படின்னா த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் J.M. கீன்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தென் த மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ launched in Greek word macros. So the Greek wordல இருந்து தான் இந்த மேக்ரோ அப்படிங்கிற வேர்டை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து மேக்ரோஸ் அப்படின்ட்டு உண்டு. தென் த மேக்ரோஸ், ஸோ த மேக்ரோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லார்ஜ் அப்படிங்கிற ஒரு மீனிங் உண்டு. மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ். ஓகே, ஸோ த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் நேஷ்னல் இன்கம் and employment, then output. So the macroeconomics deals national income, employment and output. Then macroeconomic is also known as income theory. Macroeconomics deals the three categories. So the three categories is also known as income theory. So the macroeconomics are the areas. What are the areas அப்படின்னா that in 15 areas are included. The 15 areas வந்து macroeconomicsக்கு கீழே வரக்கூடிய subheadings. So இந்த 15 economics areas இந்த macroeconomics cover பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட், தென் செகண்ட் ஒன் நேஷ்னல் இன்கம், தென் தேர்ட் ஒன் இன்ஃப்ளேஷன், then fourth one business cycle, then fifth one poverty, then sixth one inequality, then seventh one disparity, eighth one investment and saving, then ninth one capital formation, 10th one infrastructure development, 11th one international trade, then 12th one balance of trade, 13th one balance of payment, 14th exchange rate, then 15th economic growth. ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இந்த ஏரியாஸில் கேட்கலாம் அப்படின்னா வாட் ஆர் த ஏரியாஸ் ஆர் இன்க்ளூடட் இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ரைட் எனி 3, ரைட் எனி 5 அந்த மாதிரி இதாட்டி கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங்ஸை கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும், ஸ்டடி பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் டாபிக், importance of macroeconomics. ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தா தேர் ஆர், உங்கள் புக்கில் வந்து எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓவராலாக கொடுத்துருப்பாங்க. பட் நான் அதில் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபங்க்ஷனிங்
ஆஃப் எக்கனாமிக் அட் அக்ரிகேட் லெவல். ஸோ அக்ரிகேட் லெவல்னால் மொத்தமாக உள்ள அந்த செயல்பாடுகளில் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது. அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் த எக்கனாமி அட் அக்ரிகேட் லெவல். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கனாமினா ஓவராலாக எக்கனாமிக் லெவல் எவ்வளவு இருக்குது, எக்கனாமிக் செயல்பாடுகள் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ எவால்வ் சூட்டபிள் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்ன சொல்லுவோம், யுக்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சரியாக யுக்திகளை வந்து நம்ம எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுது. டு எவால்வ் டு சால்வ் த பேசிக் ப்ராப்ளம்ஸ் ப்ரிவைலிங் இன் அன் எக்கனாமி. ஸோ அடிப்படை பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்வு காணலாம், அந்த பேசிக் ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸ். ஃப்யூச்சரில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் நீட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் அன் எக்கனாமி. நம்மளுடைய தேவைகள் என்ன இருக்குது, தென் அதோட சவால் என்ன இருக்குது, இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாட்டி எடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் whole is importance to evolve precautionary measures. ஸோ whole is importance to precautionary levelsனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு என்னெல்லாம் வந்து ப்ரிகாஷனஸ் மெஷர்ஸ் இருக்குது, எவால்வேட் பண்ணணும், அதை எவால்வேட் பண்ணுறதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் it provides ample opportunities to use scientific investigation to understand the reality. அதாவது ஆம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மோர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதாவது நிறைய அப்படின்னு அர்த்தம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுக்கு இந்த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். then helps to make meaningful comparison and analysis of economic indicator. இண்டிகேட்டர்னால் யார், கண்டுபிடிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அனலைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர் தான் அனலைஸ் பண்ணுறாங்க. தென் ஹெல்ப்ஸ் ஃபார் பெட்டர் ப்ரிடிக்ஷன் அபவுட் ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சருக்கு நம்ம ஃப்யூச்சரில் உள்ளதை பற்றின ஒரு பெட்டர் ப்ரிடிக்ஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் ஃபார்முலேட் சூட்டபிள் பாலிசிஸ் டு அவாய்ட் எக்கனாமிக் கிரிசிசஸ். அதாவது எக்கனாமிக் கிரிசிசஸ்னால் என்னது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நெருக்கடிகள்னால் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் கிரிசிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெருக்கடி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது எக்கனாமிக் ஓரியன்டாக எதாட்டி கிரிசிசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சரியான முறையில் கொண்டு வரணும், என்ன மாதிரி பாலிசிஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலேட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். ஓகேயா, ஸோ இம்பார்ட்டன்ஸ் இதோட ஓவர். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் இட், ஃபங்க்ஷனிங் ஆஃப் the economy at aggregate level, then to evolve suitable strategies to solve the basic problems prevailing in an economy, understanding the future problems, needs and challenges of an economy. Whole is important to evolve precautionary measures. It provides ample opportunities to use scientific investigation to understand the reality, helps to make meaningful comparison and analysis of economic indicator, helps for better prediction about future, formulate suitable policies to avoid economic crises. ஸோ உங்கள் புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஓவராலாக கொடுத்துருப்பாங்கம்மா, நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ என்னென்ன ஸ்கோப்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தேர் ஆர் 6 scope of macroeconomics ma. First one, national income, then inflation, business cycle, then poverty and unemployment, then economic growth, then economic policies. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கும். ஸோ எங்கே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் எல்லாம், எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆர் த ஏரியாஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ஸில் வந்து நம்ம இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வர ஹெட்டிங்ஸ் தான் நம்மளுக்கு எதில் வரும் அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ த நேஷ்னல் இன்கம் இஸ் அ பேசிக் aspects of macroeconomic analysis. ஸோ ஒரு நேஷ்னல் இன்கம் தான் எக்கனாமிக்ஸோட பேசிஸ் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம்னா என்னதுமா, நம்ம ஓவராலாக நேஷ்னல் லெவலில் நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம் அப்படி தானே. ஸோ இதுதான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸோட ஃபஸ்ட்டு பேசிக் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் இட் இஸ் ப்ரொவைட் எ லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த க்ரோத் ப்ராசஸ் ஆஃப் அன் எக்கனாமி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இந்த இது வந்து ஒரு பேசிக் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓவராலான ஒரு வளர்ச்சிக்கு வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் கூடிய வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல ஒரு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை உருவாக்கக்கூடிய, தட் மீன்ஸ் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னே இதை சொல்லலாம். தென் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்னம்மா, தமிழ் மீனிங் என்ன வரும், இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பணவீக்கம்னா என்னது, நல்ல வந்து அதிகமாக இருக்கிறத தான் நம்ம பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே, பொதுவாக விலை வந்து எப்படி இருக்கணும், தொடர்ந்து அதிகரிக்கிறத தான் நம்ம பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ரீஸ் த ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறத தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், தட் இஸ் கால்டு. வாட் யூ மீன் பை இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீ என்ன எழுதணும், இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், இட் இஸ் கால்டு த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் கன்ஸ்ட்ரக்டிங் வேரியஸ் ப்ரைஸ் லெவல். ஸோ இந்த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், வேரியஸ் ப்ரைஸ் லெவல்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். அது என்ன ப்ரைஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், தென் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஜென்ரல் ப்ரைஸ் லெவலை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். இந்த இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவலில் தான் நம்ம இன்ஃப்ளேஷன். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த ஜென்ரல் ப்ரைஸ் லெவலை எது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, வேரியஸ் ப்ரைஸ் லெவல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஸோ அது என்னென்ன வேரியஸ் ப்ரைஸ் லெவல்ஸ், wholesale price index, then consumer price index. That's all. Next, business cycle. ஸோ பிஸ்னஸ் சைக்கிள், இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சைக்கிள்னால் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருப்போம், அதோட டயர் வந்து சுற்றிட்டே இருக்கும் அப்படி தானம்மா. ஸோ அதே மாதிரி தான் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். சைக்கிள் எப்படி சுழண்டு அதோட இது வந்து ரொட்டேஷனில் அந்த டயர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸில் சைக்கிள் அப்படின்னா, பிஸ்னஸ் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய ரிஸ்க் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி படித்த விஷயங்கள் தான் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிஸ்னஸில் நிறைய ரிஸ்க்கை நம்ம வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம், ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஒரு எக்கனாமிக் லெவலில் ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபேஸ் பண்ணுது, அதுதான் இதோட டாபிக். ஸோ எக்கனாமிக் ஃபேஸ் த ப்ராப்ளம் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ நிறைய ஏற்றத்தாழ்வு, ஃப்ளக்சுவேஷன், வாட் யூ மீன் பை ஃப்ளக்சுவேஷன். ஸோ ஃப்ளக்சுவேஷனோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வந்து பிஸ்னஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது என்ன மாதிரி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பூம், தென் ரெசஷன், then depression, then recovery. So boomனா என்னமா, what do you mean by boom? boomனா என்ன அப்படின்னா செழிப்பு அப்படின்னு சொல்லுவோம். நல்ல ஒரு செழிப்பான விஷயங்கள், செழிப்பு. then recessionனா என்னது அப்படின்னா பின்னாடி வர்றது, பின்னிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரெசஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் டிப்ரெஷன்னா மந்தமான நிலையில் இருக்கிறது, டிப்ரெஷன். தென் ரெக்கவரினா என்னது, மீட்கிறது அப்படி தானே. ஸோ இந்த 4 ஐட்டம்ஸை வச்சு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது அந்த அக்ரிகேட் எக்கனாமிக் வந்து வேரியபிள்ஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ பேஸ்டு அக்ரிகேட் எக்கனாமிக் வேரியபிள்ஸ். ஸோ இந்த 4 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்மா. ஸோ ஃபார் தீஸ் கண்டென்ட் என்னெல்லாம், பூம், recession, depression and recovery. That's all. Then poverty and unemployment. ஸோ பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். பாவர்ட்டினா என்ன, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தென் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வறுமை மற்றும் வேலையின்மை அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ ரிச் நேஷன்ஸ் ஆர் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ரிச் நேஷன்ஸ் எதுக்காக பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது ஒரு எக்கனாமிக் பேரடைசஸ் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா. ஸோ இது வந்து என்னது, எக்கனாமிக் பேரடைசஸ், ஒன் ஆஃப் த எக்கனாமிக் பேரடைசஸ். ஸோ பேரடைசஸ்னால் என்னதுமா, வாட் யூ மீன் பை பேரடைசஸ் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், முரண்பாடு. அந்த பேரடைசஸோட தமிழ் மீனிங் முரண்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முரண்பாடு அப்படிங்கும்போது இது வந்து ரிச் நேஷன்ஸ் வந்து எப்போவுமே பாவர்ட்டி அண்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து வராது, மோஸ்ட்லி வந்து இருக்காது. பட் இதில் இருக்குது அப்படின்னா அது ஒரு முரண்பாடான விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ ரிச் நேஷன்ஸ் ஆர் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன்,
எக்கனாமிக் growth. ஸோ அதில் இன்னொரு விஷயம் சொல்லணுமா, poverty and unemploymentல ஸோ clear understanding about the magnitude of poverty and unemployment facilitates allocation of resources and initiating corrective measures அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான ஒரு நடவடிக்கையை என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிச் நேஷன்ஸ் வந்து பாவர்ட்டியையும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அது ஒரு பேரடைசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு சரியான என்ன செய்யணும் அப்படின்னா ரிசோர்ஸஸை நம்ம என்ன செய்யணும், செப்பரேட் பண்ணணும், ஸோ ஒதுக்கணும். தென் சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்குன்னு நிறைய வந்து என்ன செய்யணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த பேரடைசஸ் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு ஒரே சொல்யூஷன் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸால் மட்டும்தான் அதோட சொல்யூஷன்ஸை வந்து என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்கனாமிக் growth. ஸோ எக்கனாமிக் growthனா என்ன? ஸோ த growth and development of an economy and the factors determining them. ஸோ எக்கனாமிக் growthனா என்னது, பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது. ஸோ எக்கனாமிக் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது, அதுதான் எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்கனாமிக் growth என்ன ஆகும் அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக்கனாமி அண்ட் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் தெம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்மா அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எக்கனாமிக் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா, அதோட ஃபேக்டர்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அது என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கான ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் பாலிசிஸ். ஸோ இட் இஸ் சால்வ் த பேசிக் ப்ராப்ளம்ஸ் டு ஓவர்கம் த அப்டக்கிள்ஸ் அண்ட் டு அச்சீவ் க்ரோத். ஸோ இட் இஸ் சால்வ் த பேசிக் ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். டு ஓவர்கம் த அப்டக்கிள்ஸ் அண்ட் டு அச்சீவ் க்ரோத். ஓவர்கம் த அப்டக்கிள்ஸ்னால் என்னதுமா, ஓவர்கம் த அப்டக்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓவர்கம்னா என்னது, நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படி தானே. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தடைகள் வரும், அதெல்லாம் தகர்த்தெறிந்துட்டு நம்மளோட வளர்ச்சியை அடையணும் அப்படின்னா அதுக்கு எது தேவைப்படுது, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் சால்வ் த பேசிக் ப்ராப்ளம்ஸ் டு ஓவர்கம் த அப்டக்கிள்ஸ் அப்படின்னா என்னது, தடைகளை தாண்டி வர்றது. ஸோ அண்ட் டு அச்சீவ் growth. தட்ஸ் ஆல். ஸோ these are the scope of macroeconomics. So first one is national income, then second one is inflation, then third one is business cycle, then fourth one is poverty and unemployment, and fifth one is economic growth, and sixth one is economic policies. That's all. Okay, next topic is limitations of macroeconomics. What are the limitations? First one is danger of excessive generalization. ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது, நம்மளோட டேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஃபுல்லான ஒரு எக்கனாமிக் வந்து எது வந்து ரொம்ப டேஞ்சராக ஒன்று இருக்குது அப்படின்னா, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப டேஞ்சரான ஒன்றா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இட் அசியூம்ஸ் ஹோமோஜினிட்டி அமாங் த இண்டிவிஜுவல் யூனிட்டி. ஸோ தனிப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, சரிங்களா, இண்டிவிஜுவல் யூனிட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த தனிப்பட்ட இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் வந்து ஓரினத்தன்மையாக இருக்கும், ஒரே மாதிரியான தன்மையை கொண்டிருக்கும், சரிங்களா. ஸோ அது எந்த மாதிரி ஒரே மாதிரியான தன்மை அப்படின்னா, அதோட எக்கனாமிக் லெவல் ஒரே மாதிரியாக இருக்கலாம், சரிங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இட் அசியூம்ஸ் அ ஹோமோஜினிட்டி அமாங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். அடுத்து, வாட் இஸ் குட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் நீட் நாட் டு பி குட் ஃபார் நேஷன். அதாவது நிறைய வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தவறுகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இன்னொருத்தங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அப்படி தானே. ஸோ எனக்கு பிடிச்சது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிடிச்சது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிச்சது ஒரு தனி நபருக்கு சரி அப்படின்னு தோன்றது நம்ம நாட்டுக்கு வந்து அது சரியாக இருக்காது, அப்படிதானம்மா. ஸோ அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு தனி அப்படின்னு நினைக்கிறது யாருக்கு தனியாக இருக்காது, மற்ற நாட்டுக்கு வந்து அது பொருந்தாது, அப்படி தானே. அதே மாதிரி நம்மளோட டைமுக்கும் அது பொருந்தாததாக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் குட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் நாட் டு பி குட் ஃபார் நேஷன். தென் வாட் இஸ் குட் ஃபார் கண்ட்ரி இஸ் நாட் குட் ஃபார் அனதர் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரி